Hello students, நான் உங்கள் திருவாசகம். நாம் பார்க்குறதுனா chapter 1 11th max sets, relations and functions. Example 1.4. Question is, if x equal to 1 2 3 etc up to 10 and a equal to 1 2 3 4 5, find the number of subsets. Find the number of subsets b subset of x such that a minus b equal to set of 4. சரி கொடுத்துறாங்க. இந்த கண்டிஷன்ஸில் a minus b equal to 4 ஃபைண்ட் பண்ணோம். இது உள்ளவாறு எக்ஸில் உள்ள உட்கணங்கள், அதாவது b subset of x வந்து எத்தனை உள்ளது அப்படின்னு கேட்குறாங்க. சொல்யூஷன் கிவன் எழுதிக்கலாம். கொடுக்கப்பட்டுள்ளது. ஸோ கிவன் என்ன கொடுத்துருவாங்க, எக்ஸ் கொடுத்துருவாங்களே. எக்ஸ் வந்து என்ன கொடுத்துருவாங்க, 1 to 10 வரையும் கொடுத்துருவாங்க. 1 இது எக்ஸோட வேல்யூ. இப்போ ஏவோட வேல்யூ என்ன கொடுத்துருவாங்க பாருங்கள், a equal to 1 to 5. ஓகே, ஸோ கொஷனில் என்ன கண்டிஷன் இருக்குது, a minus b equal to set of 4. ஓகே, a minus b வந்து 4 சொல்லிட்டாங்க. கண்டிஷன் என்ன இருக்குது, b is subset of x. b is subset of x. ஸோ அப்போ b வந்து எக்ஸோட சப்செட் சொல்லிட்டாங்களா. அப்போது நம்ம b வேல்யூ நம்ம எப்படி எழுதுறோம்னா, ஃப்ரம் எக்ஸ்லேருந்து எழுதலாம். அப்போ என்ன கண்டிஷன் பாருங்கள், a வந்து ஏலேருந்து மைனஸ் b பண்ணும்போது நமக்கு என்ன ஆகக்கூடாது, 4 மட்டும் வரக்கூடாது. அப்போ 4 மட்டும் விட்டுட்டு எக்ஸ்லேருந்து b வேல்யூ எழுதலாம். b ஈக்குவல் டு 1 2 3 4 மைனஸ் பண்ணிட்டோமா, 4 மட்டும் என்ன பண்ணோம் விட்டுடும். அப்போ 5 6 7 8 9 10. this is the b value. இப்போ என்ன கேட்டாங்க, a minus b ஃபைண்ட் பண்ணோம். a minus b, a ஓட வேல்யூ தெரியும். என்ன a ஓட வேல்யூ 1 2 3 4 5. அதில் என்ன பண்ணோம், b minus 1. b இருக்கு 1 2 3 4 மட்டும் வரக்கூடாது. 5 6 7 8 9 10. ஸோ என்ன மைனஸ் பண்ண என்ன கிடைக்கும் பாருங்கள், 1 2 3 4 1 2. ஸோ ஆல்ரெடி 4 நம்ம விட்டாச்சு. என்ன வராது, 1 2 3 வராது, 5 வராது. இங்கே 1 2 3 4 ஆல்ரெடி விட்டாச்சு, 5. அப்போ ரிமைனிங் என்ன இருக்குது, அதான் வந்து இதோட வேல்யூ என்ன இருக்குது, 6 7 8 9 10. ஸோ இதோட வேல்யூ. பட் கொஸ்டின் என்ன, நம்பர் ஆஃப் சப்செட். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இல்லையா, நம்பர் ஆஃப் சப்செட்னு கொடுத்தாவே நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், நமக்கு நம்பர் ஆஃப் 2 power n கண்டிஷன் தெரியணும். நம்பர் ஆஃப் சப்செட், இந்த மாதிரி நம்பர் ஆஃப் சப்செட்னாவே 2 power n கண்டிஷன் தெரியணும். இப்போ நம்ம என்ன 6 வேல்யூ கிடச்சிருக்கு. நம்பர் ஆஃப் சப்செட் சப்செட் ஆர் செட். ஓகேவா, நம்பர் ஆஃப் செட் வந்து ஈக்குவல் டு 2 power n ஆர் 2 power n of a ன்னு சொல்லிக்கலாம். 2 power n ஆர் 2 power n of a. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், 2 power n என்ன 1 2 3 4 5. 2 power n வந்து n of a என்ன 5 இருக்கா. அப்போ 2 power 5. 2 power 5 எப்படி எழுதலாம், 2 times 5 டைம் எழுதலாமா, 2 3 4 5. ஸோ இதை மல்டிபிள் பண்ணிங்கன்னா கிடைக்கும் உங்களுக்கு 2 2 4 4 2 8. ஸோ அப்படி மல்டிபிள் பண்ணால் 32 கிடைக்கும். ஓகே, this is the answer. Thank you.